இன்றைக்கி நாம் என்எம்எம்எஸ் எக்ஸாம் சீரீஸில் 8ஆம் வகுப்பு அழகு 2 விசயம் அழுத்தும் பாடம் பார்க்க போகிறோம். இந்த விசயம் அழுத்தும் பாடத்தை பொறுத்த வரையும் நிறைய விஷயங்கள் இருக்குது, படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, கேள்விகளும் நிறைய இருக்குது. ஸோ இந்த பாடத்தை நீங்கள் ஒருக்க ஃபுல்லாக படிக்கிறது நல்லது. அதுக்கு மேலே சின்ன சின்ன விஷயங்களுமே ரொம்ப கொஞ்சம் கவனம் செலுத்தி படிக்கிற மாதிரி வரும். அதாவது ஃபஸ்ட்டு விசையை பற்றி செய்யும்பொழுது என்ன சொல்லுது, அது வந்து விசை எண்மதிப்பும் திசையும் கொண்டிருக்கிறதுனால விசை வந்து ஒரு வெக்டார் அளவு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அது வந்து எந்த அழகால் அளக்கப்படுகிறதுன்னு பார்க்கும்போது நியூட்டன் அப்படிங்கிற அழகால் அளக்கப்படுகிறது. அடுத்த அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விசையை பற்றி சிலது கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக அடுத்து வந்து நம்ம அழுத்தத்துக்கு வந்துடுறாங்க டேரெக்டாக. அழுத்தத்துக்கு முக்கியமான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா உந்து விசை அல்லது விசை பை பரப்பு. அதாவது P = F/A. Pனா ப்ரெஷர், Fனா ஃபோர்ஸ், Aனா பரப்பு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இது சம்மந்தப்படுத்தி கணக்குகள் வந்து இந்த பாடத்தில் வந்து நிறைய கேட்பாங்க. அது வழக்கம் போல் SI அலகு வந்து பாஸ்கல் வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், இதெல்லாம் நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் இந்த சில எடுத்துக்காட்டுகள் இதெல்லாம் பார்த்துக்குங்க. வளிமண்டலம், இது ரொம்ப முக்கியமான ஏரியா. வளிமண்டலம்னா என்ன, வளிமண்டலத்தை அழுத்தம்னா என்ன, வளிமண்டல அழுத்தத்தை எந்த கருவியால் அளக்குறோம், அதை யார் வந்து கண்டுபிடிச்சது அப்படிங்கிற மாதிரியான சில முக்கியமான இதெல்லாம் இருக்குது. இதில் நீங்கள் ரைட்டாக இருக்க வாட்ச் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரசத்தம் பற்றின உயரம் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாரசத்தம் 76 சென்டிமீட்டர், 720 மீட்டர். அதுக்கப்புறம் வளிமண்டல அழுத்தம்னா என்ன, அது எந்த அலகுல குறிப்பிடப்படுகிறது, ஒரு அட்மாஸ்பியர்னால் 1,00,000 பாஸ்கல், அது அதோட SI அலகு என்ன, நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்கள்லாம் இதில் இருக்கும். இதை நீங்கள் என்ன நினைக்கணும், கரெக்டாக நீங்கள் குறித்து படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மிதப்பு விசையை பற்றி சிலது குறிச்சிருக்காங்க. மிதப்பு விசையை நீங்கள் ஒருக்க வாட்ச் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது, இந்த புக்கில் இல்லை எனக்கு தெரியலையான்னு தெரியல. இந்த ஃபார்முலா முக்கியமாக பார்த்துக்கணும். திரவங்கள் ஏற்படுத்தும் அழுத்தம் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா P = HdG. இந்த ஒரு முக்கியமான ஃபார்முலா. இதில் வந்து Pனா ப்ரெஷர், Hனா திரவத்தம்ப உயரம், சில சமயம் ஆழம்னு கொடுத்துருப்பாங்க. Dங்கிறது திரவத்தின் அடர்த்தி, இது ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ. Gங்கிறது புவியீர்ப்பு விசை, இதுவும் ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ. இது நம்ம பின்னாடி கணக்கு வரும்போது நம்ம பார்க்கலாம். இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம் இந்த பாடத்தில். அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமாக படிக்க வேண்டியது பாஸ்கல் விதி. பாஸ்கல் விதினா என்ன, இந்த இருக்கீங்க பாஸ்கல் விதினா என்ன, பாஸ்கல் விதியோட பயன்பாடுகள், எங்கெங்கெல்லாம் பாஸ்கல் விதி பயன்படுது, வாகனங்களை உயர்த்த, வேகத்தடையில், பிரேக்கில், JCB எந்திரங்களில். இந்த ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. அடுத்து பரப்பீடு விசை ரொம்ப ரொம்ப முக்கியம். பரப்பீடு விசைனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். பரப்பீடு விசையோட பயன்பாடுகள் தெரிஞ்சுக்கணும். இந்த மலைத்துறையை கோள வடிவத்தில் இருக்கிறது காரணமாக பரப்பீடு விசை. தாவரங்கள் வந்து வேறு வந்து உறிஞ்சி மேலே வரையும் தண்ணி போகிறதுக்கு காரணம் பரப்பீடு விசை. நீர் சலந்தி அழகாக தனி மேலே ஜாலியாக தெரிகிறதுக்கு காரணம் பரப்பீடு விசை. அதுக்கப்புறம் பாய்கள் விசையை பற்றி கொடுத்துருக்காங்க. பாய்கள் விசையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பாய்கள் விசையோட CGS அலகு வந்து பாய்ஸு, SI அலகு முறை வந்து பார்த்துங்க கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் பார்த்துக்கணும். அதே மாதிரி நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர்லையும் நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் உராய்வுனா என்ன, உராய்வோட வகைகள் என்ன, உராய்வு பாதிக்கும் காரணிகள், உராய்வோட நன்மைகள், உராய்வோட தீமைகள், இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு பார்வை பார்த்துங்க. இதில் வந்து பெருசாக ஒன்றும் கேட்டுற மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம எப்போதும் போல் புக்கை வாசிக்கிறத வாசிச்சிடணும். அதுக்கப்புறம் வழக்கம் போல் மதிப்பீடு ஃபுல்லாக மதிப்பீடு, கோடிட்டங்கள், சரியாக தவறா, பொறுத்துக, இதை படிச்சிட்டாலே உங்கள் லக்கில் இதிலேருந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் ஒரு நல்லா பார்த்துக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், NMS எக்ஸாமில் இந்த விசயம் அழுத்தும் பாடத்துலேருந்து என்ன மாதிரியான கேள்விகள் எப்போ எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2013 அழுத்தம் அப்படின்னு கொடுத்து அழுத்தத்துக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்டிருக்காங்க. இப்போ தானே பார்த்தோம் அழுத்தத்துக்கு என்ன ஃபார்முலா, விசை செயல்படும் பரப்பு. இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். அடுத்து 2வது கேள்வி பாருங்கள், அதுவும் 2013 கேட்டிருக்காங்க. மண் அகழ்வி JCB வேலை செய்யும் தத்துவம். இப்போ தானே சொன்னோம் மண் அகழ்வி வந்து வேலை செய்யக்கூடிய தத்துவம் வந்து எதில் இருக்குது, பாஸ்கல் விதியில் இருக்குது. அடுத்து 2014 நீர்மத்தின் அழுத்தத்தை பின்வரும் சமன்பாட்டின் மூலம் அறியலாம். ஒரு நீர்மத்தோட அழுத்தத்தை எந்த சமன்பாட்டின் அறியலாம்னா P = HdG. இது நீங்கள் பாருங்கள், இது கணக்கு பண்ணும்போது நம்ம இதை பற்றி டீப்பாக பார்ப்போம். அதுக்கடுத்து பாருங்கள் 4வது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. நமது அண்டத்தில் உள்ள அனைத்து பொருட்களுமே மற்ற பொருட்கள் மேல் செலுத்தும் விசை என்பது. ஒவ்வொரு பொருளும் மற்ற பொருட்கள் மேல் செலுத்தக்கூடிய விசை என்பது 4 விசை கொடுத்துருக்காங்க. இங்கே காந்த விசை, தசையின் விசை, நிலைமின்னியல் விசை, புவியீர்ப்பு விசை. இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு விசை. அடுத்து 2014 ரொம்ப சிம்பிளான கேள்வி. இது மாதிரிலாம் கேட்குறதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லை. அந்த 2014 கேட்டிருக்காங்க. பின்வரும் நோட்டில் எது 3 நிலைகளிலும் இருக்கும், மெழுகு, நீர், பால், பழச்சாறு. ஆன்சர் ஈஸியாக தெரியும் நம்மளுக்கு. இதற்கு ஆன்சர் நீர். அதுக்கடுத்து ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு திரவத்தின் விசை 4 மீட்டர் ஸ்கொயர் பரப்பில் செயல்படுகிறது. விசை வந்து 4 மீட்டர் பரப்பில் செயல்படுது. அதன் அழுத்தம் 25 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் மீது செயல்படும் விசை எவ்வளவு அப்படின்னு சொல்லி 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 4 ஆன்சர்லையுமே ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், இன்னொன்று நிமிடத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எப்படின்னு பார்ப்போம். அழுத்தம் தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு விசை கேட்டிருக்காங்க. அழுத்தத்துக்கான ஃபார்முலாவிலேருந்து நம்ம விசையை கொண்டாடணும். இந்த தற்பதியில் இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. அழுத்தம் = விசை பை பரப்பு. அழுத்தம் = விசை பை பரப்பு. ஸோ அழுத்தம் கேட்டால் இது, விசை கேட்டால் பரப்பு இன்ட்டு அழுத்தம், பரப்பு கேட்டால்
விசை பை அழுத்தம். இந்த ஒரு ஃபார்முலாவிலிருந்து நம்ம 3 ஃபார்முலாவை நம்ம கொண்டாடலாம். ஸோ அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம். விசை கேட்டதுனால அழுத்தம் விசை பை பரப்பு அழுத்தத்துக்கு P இஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஏ. எஃப்னா ஃபோர்ஸு, பரப்புனா ஏரியா. ஸோ இதிலேருந்து என்ன இருக்குது, நம்மளுக்கு தேவையான எஃப் வேணும். விசை எவ்வளவு அப்படின்னா இந்த பரப்புல இங்கிட்டு போகும்போது பெருக்கலாயிருமா, அப்போ P இன்ட்டு ஏ. அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு ஏ, அதாவது ப்ரெஷரையும் ஏரியாவையும் பெருக்கினா ஃபோர்ஸ் வந்துடும். இங்கே அழுத்தம் என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஆல்ரெடி கணக்கிலே கொடுத்துட்டாங்க 25 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். பரப்பு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 4 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ரெண்டையும் பெருக்கினா ஈஸியாக வந்துடும் 100 நிமிடம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், எதையுமே மாற்ற தேவையில்லை. நம்மளுக்கு தேவை அந்த விசைக்கான ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். இந்த ஃபார்முலாலேருந்து தான் நம்ம முக்கியமாக பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்கள், கடல் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்புன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க, 1 2 3 4. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா கடல் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு நம்ம இந்த 4மே நம்ம புக்கில் டைரெக்டாக கொடுக்கல. இங்கே பார்த்தீங்களா, இந்த பக்கம் எந்த இடத்துலையுமே அந்த ஆன்சர் நம்மளுக்கு கொடுக்கல. என்ன நமக்கு வருதுன்னா, ஒரு அட்மாஸ்பியர் இஸ் 1,00,000 பாஸ்கல். இந்த 1,00,000 பாஸ்கல்லேருந்து நம்ம என்ன கொண்டாடுறோம், 10⁻5 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயருங்கிறது நம்ம கொண்டாடணும். இது கொஞ்சம் ஹிடன் ஆன்சர் தான். ஸோ பார்த்தீங்க, இது 4 படிச்சிருந்தா கூட நம்மளுக்கு இந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் அதில் தெரிஞ்சிருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்மளுக்கு ஒரு அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது 1,00,000 பாஸ்கல். இதை வச்சு நம்ம 10⁻5 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு கொண்டாந்துடலாம். ஸோ விடை இதுதான். அடுத்து 2015, அழுத்தத்தின் அலகான நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் என்பது டேஸ்ன்னு அழைக்கப்படும். அழுத்தத்தின் அலகுனாலே ஆக்சுவலாக என்ன தான், இது பாஸ்கல் தான். அடுத்து 2015, இந்த ரொம்ப முக்கியமானது, 36 கிலோமீட்டர் பெர் மணி. 36 கிலோமீட்டர் பெர் மணி டேஸ் மீட்டர் பெர் வினாடி. அதாவது கிலோமீட்டர் பெர் மணியை என்னவா மாற்றணும், நம்ம மீட்டர் பை வினாடியாக மாற்றணும். இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஒரு ஃபார்முலா நம்ம 7ஆம் வகுப்புலேயே படிச்சிருக்கோம். இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டர் பெர் மணியை மீட்டர் பெர் வினாடியாக மாற்றுறதுக்கு 5/18 மீட்டர் பை வினாடி. அதாவது என்ன கிலோமீட்டர் பெர் மணி கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை 5ஆல் பெருக்கி 18ஆல் வகுக்கணும். இது ஃபார்முலா. இது ஃபார்முலா நம்மளுக்கு 7ஆம் வகுப்பில் புக்கில் கொடுத்துருக்காங்க. 1 கிலோமீட்டர் பெர் மணி இஸ் ஈக்குவல் டு 5/18 மீட்டர் பெர் வினாடினா கொடுத்துருக்கக்கூடிய கிலோமீட்டர் பெர் மணியை 5ஆல் பெருக்கி 18ஆல் வகுக்கணும். இது தெரிஞ்சால் இந்த கணக்கு ஈஸியாக போடலாம். இப்போ 36ன்னு கொடுத்துருக்காங்களா பாருங்கள், 36 5ஆல் பெருக்கி 18ஆல் வகுத்துருக்கேன். வகுத்தா என்ன வருது, 10. ஸோ இங்கே ஆல்ரெடி மீட்டர் பெர் வினாடி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் மட்டும் நம்ம பிக் பண்ணணும். 10ங்கிறது நம்ம பிக் பண்ணணும். அதுக்கடுத்தும் ஒரு கணக்கு தான், இதுவும் ரொம்ப நல்ல கணக்கு. இது 2016 கேட்டிருக்காங்க. ஒரு செவ்வக வடிவ தொட்டி நீரால் நிரப்பப்பட்டுள்ளது. 10 சென்டிமீட்டர் ஆழத்தில் அதன் அழுத்தம் ஜியின் மதிப்பு 9.8 மீட்டர் பெர் வினாடி ஸ்கொயர். நான் ஏற்கனவே சொன்ன ஜிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ, புவியீர்ப்பு விசை 9.8 மீட்டர் பெர் வினாடி ஸ்கொயர். இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா ஆப்ஷனுமே நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் அந்த நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரில் தான் ஆன்சர் நம்ம கொண்டாடணும். இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக சென்டிமீட்டர் நம்ம என்ன மாற்றணும், மீட்டராக மாற்றினா தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ அழுத்தத்திற்கான அழகு நமக்கு ஃபார்முலா தெரியும். திரவத்தில் அழுத்தம் ஏற்படுத்தக்கூடிய அழுத்தம் என்னது, P இஸ் ஈக்குவல் டு HdG. ஹச்சுங்கிறது ஹைட்டுங்கிறது என்னதுங்க, ஆழம். 10 சென்டிமீட்டர் ஆழம்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதான் என்னது, ஹைட்டு. ஸோ நம்ம H இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றணும். 10 சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றணும் 0.1 மீட்டர். உங்களுக்கு தெரியும் ஒரு மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். ஸோ 10 சென்டிமீட்டருங்கிறது 0.1 மீட்டர். ஜிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும் 9.8 மீட்டர் பெர் வினாடி ஸ்கொயர். டிங்கிறது ஸ்டாண்டர்ட் வேல்யூ. இது நீங்கள் மனப்பாடம் பண்ணியே ஆகணும். இது சில சமயம் புக்கிலே கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கலன்னு நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். இதுவும் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். இந்த திரவத்தோட டென்சிட்டி, நீரோட அடர்த்தி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1000 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். 1000 கிலோகிராம் பெர் மீட்டருக்கு தனியாக கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ அப்போ HdG தான் ஃபார்முலா. P இஸ் ஈக்குவல் டு HdG தான் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா என்ன ஆயிடுச்சு, நம்ம 3ஐயும் போட்டு பெருக்கணும். 0.1 1000 9.8 3ஐயும் போட்டு இங்கே ஓரமாக போய்ட்டு பெருக்கி கொண்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் 980 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ இங்கே இருக்க ஆன்சர் இது நம்ம எடுக்கணும். இது ஒரு கணக்கு, அருமையான கணக்கு, நல்லாயிருக்கும் பார்த்துங்க. அடுத்த ஒரு கணக்கு தான், ரொம்ப ஈஸியான கணக்கு. ஒரு மாணவி தனது வீட்டிற்கு அருகில் உள்ள பூங்காவிற்கு நடைப்பயிற்சிக்காக சென்றாள். ஒரு பூங்காவுக்கு போகிறா. அவள் ஏ என்ற புள்ளியிலிருந்து நடக்க ஆரம்பித்து 7 மீட்டர் நீளமும் 3 மீட்டர் அகலமுள்ள ஒரு செவ்வகப்பாதையில் நடந்து மீண்டும் ஏ புள்ளியை அடைகிறாள். ஏலேருந்து ஆரம்பித்து சுற்றிட்டு எங்கே வந்துட்டா, மறுபடியும் ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டா. அவள் அடைந்த இடப்பெயர்ச்சி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதான் அந்த பூங்கா. ஏலேருந்து 7 மீட்டர் நீளம் 3 மீட்டர் அகலம். இங்கேருந்து ஆரம்பித்து இப்படியே போய் இங்கே மறுபடியும் வந்துட்டா. ஸோ இடப்பெயர்ச்சி இல்லை. இடப்பெயர்ச்சி அப்போ இல்லை அப்படிங்கும்போது என்னது, இது 0. இப்போ உங்களுக்கு தொலைவு எதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இது இடப்பெயர்ச்சி 0ன்னு சொல்லிட்டேன். இப்போ தொலைவு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சில சமயம் தொலைவு கேட்டாலும் நமக்கு போட தெரியணும். அடுத்து 12, இது ஈஸி. 2016
வாகனங்களில் காணப்படும் ஓடோமீட்டர் இதை அளவிட பயன்படுகிறது. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஓடோமீட்டருங்கிறது ஸ்பீடாமீட்டர் மாதிரி இருக்கும்ல, முன்னாடி இருக்கும்ல, அந்த வாகனங்களில் காணப்படும் ஓடோமீட்டர் எதை அளவு பயன்படுகிறது அப்படின்னா தொலைவு, எவ்வளவு தூரம் நம்ம போயிருக்கோம். ஸ்பீடாமீட்டர் வேறு, ஓடோமீட்டர் வேறு. 2016 இது 6ஆம் வகுப்பு புக்கில் இருக்குது இந்த ஓடோமீட்டரை பற்றி. ஸோ அடுத்து பாய்மம் எனப்படுவது 2018 கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. பாய்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் வாயுக்கள் மற்றும் நீர்மங்கள். திண்மங்களை விட்டுட்டு வாயுக்களும் மற்றும் நீர்மங்கள் ரெண்டையும் சேர்க்கறதுக்கு பேர் தான் என்னது, அதுக்கு பேர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, பாய்மம். அடுத்து 2018 ஒரு பெரிய கணக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு வேலையும் கிடையாது. ஒரு மை உறிஞ்சும் குழாயின் முனையை மையினில் வைத்து அழுத்தும் போது அதனுள் உள்ள காற்றானது குமிழாக வெளியேறுகிறது. அதன் அழுத்தத்தை நிறுத்தும் போது மையானது உறிஞ்சு குழாயினுள் ஏறுகிறது. உறிஞ்சு குழாயினுள் மையானது ஏறுவதற்கு காரணம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நீங்கள் எல்லாம் மையடைக்கிற இதெல்லாம் இல்லை, நாங்கள் படிக்கும்போது மையடைக்கிறதுக்கெலாம் இருந்துச்சு. ஒரு சின்ன லப்பர் மாதிரி கொடுப்பாங்க, அதில் அமுக்கிட்டு மையை எடுத்து உள்ளே விடுவோம். அது என்ன காரணம்னு கேட்குறாங்க. இது நிறைய கொடுத்துருக்காங்க. இது வந்து வளிமண்டல அழுத்தம். வளிமண்டல அழுத்தம் தான் காரணம். அதுக்கடுத்து பாருங்கள் 15. ஒரு பரப்பின் மீது 50 நியூட்டன் விசை செயல்பட்டு 25 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது எனில் அந்த பரப்பு யாது? ரொம்ப ஈஸி. பரப்பு, விசை எல்லாம் கேட்டாலும் இது ஒரே ஃபார்முலா தான். என்னது, அழுத்தம் ஈக்குவல் டு P/F/A. நம்மளுக்கு இங்கே பரப்பு கேட்டிருக்காங்க. பரப்புங்கிறது ஏரியா. அப்போ ஏ இங்கே போயிடும், பி இங்கே வந்துடும். ஸோ F/B. எஃப்ங்கிறது நியூட்டன், பிங்கிறது 25. ரெண்டையும் அடித்தா என்ன ஆகுது, 2 மீட்டர் ஸ்கொயர்டு. ரொம்ப ஈஸியாக எண்ணுக்குன்னு அடி விட்டுருவோம். இங்கே மீட்டர் ஸ்கொயர் தான் இருக்குது, 2 மீட்டர் ஸ்கொயர்டு. இதுதான் ஆன்சர். அடுத்து 2019 நீரியல் எழுத்து எதன் அடிப்படையில் இயங்குகிறது? ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் பாஸ்கல் விதி. இது வந்து 7ஆம் வகுப்பில் வரக்கூடிய அந்த விசைமை இயக்கம் கணக்கு 2020 உள்ளது. நான் அந்த இதில் விட்டுட்டேன், அதனால் இதில் ஏற்றிருக்கேன். ஸோ கேட்டிருக்கிறதுனா, ஒரு நேர்கோட்டு பாதையில் 36 கிலோமீட்டர் பர் மணி என்ற திசைவேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் கார் 10 வினாடியில் 18 கிலோமீட்டர் பர் மணி என்ற திசைவேகத்தை அடைகின்றது. அக்காரானது சீரான எதிர்முடுக்கத்தை கொண்டிருந்தால் அதன் எதிர்முடுக்கம் யாது? ஆக்சுவலாக எதிர்முடுக்கம் கேட்டாலே நம்மளுக்கு ஆன்சர் மைனஸில் தான் வரும். இந்த 3ல் தான் ஏதோ ஒன்று. ஸோ இப்போ கண்டிப்பாக இது கிடையாது. எதிர்முடுக்கம்னு கேட்டால் மைனஸு, நேர்முடுக்கம்னு கேட்டால் ப்ளஸில் தான் ஒரு ஆன்சர். அது மட்டும் தெரிஞ்சுங்க. இது 2020 கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே சின்னமாக ஒரு படம் மாதிரி போட்டிருக்கேன். கார் ஃபஸ்ட்டு வந்து 36 கிலோமீட்டர் மணியில் போய்கிட்டு இருக்கு. 10 வினாடியில் 18 கிலோமீட்டர் பெர் மணிக்கு வந்துடுது. அதாவது 36லேருந்து 18 வந்துருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மேலேருந்து கீழே இறங்குது. அப்படின்னா கீழே இறங்கிடுச்சுன்னா இது எதிர்முடுக்கம் தான். ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதில் ஒரு அருமையான கணக்கு என்னென்னா, எல்லாமே கிலோமீட்டர் பெர் மணியில் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் இதில் கொடுத்துருக்காங்க மீட்டர் பெர் வினாடி ஸ்கொயரில் கேட்டிருக்காங்க. ஸோ கிலோமீட்டர் பெர் மணியை நம்ம என்னவா மாற்றணும், மீட்டர் பெர் வினாடியாக மாற்ற வேண்டும். ஸோ அப்போ என்ன வழி, ஒரே வழி தான், 5ஆல் பெருக்கி 18ஆல் வகுக்கிறது. ஸோ இந்த 36 கிலோமீட்டர் பெர் மீட்டர் மணியை 36 கிலோமீட்டர் பெர் மணியை மீட்டர் பெர் வினாடிக்கு மாற்றணும்னா 5ஆல் பெருக்கி 18ஆல் வகுத்தோம்னா 10 வருது. அடுத்து என்ன இருக்குது, இது ஆரம்ப திசைவேகம், இது இறுதி திசைவேகம். ஆரம்ப திசைவேகம் U, இறுதி திசைவேகம் V. ஸோ இது என்ன ஆகுதுங்க, 18. அதையும் 5/18 5ஆல் பெருக்கி 18ஆல் வகுங்க, என்ன வந்துருச்சு, 5 மீட்டர் பை வினாடி வந்துருச்சு. ஸோ U ஆரம்ப திசைவேகம் 10 மீட்டர் பர் வினாடி, V இறுதி திசைவேகம் 5 மீட்டர் பர் வினாடி, காலம் வந்து 10. ஸோ இது 3ஐயும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அப்புறம் கணக்கு ஈஸி. முடுக்கிறதுக்கான ஃபார்முலா உங்களுக்கே தெரியும். A = V - U/T. V - U/T. Vங்கிறது இறுதி திசைவேகம், Uங்கிறது ஆரம்ப திசைவேகம், Tங்கிறது காலம். ஸோ அப்போ போட்டோம்னா 5 - 10/10. ஸோ இப்போ கிடச்சி 5லேருந்து 10 கழிக்க முடியாது. 10லேருந்து 5 கழிக்கணும். 5 10க்கு முன்னாடி என்ன குறி இருக்குது, மைனஸ் குறி இருக்குது. ஸோ அதனால் -5/10 அடித்து போட்டோம்னா -0.5 என்ன வருது, மீட்டர் பெர் வினாடி ஸ்கொயர்டு. எங்கே வந்திருக்கு, 0.5 -0.5 மீட்டர் பெர் வினாடி ஸ்கொயர்டு. ஸோ இங்கே இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2020ஓட அதுக்கப்புறம் இந்த 4-5 வருஷம் எக்ஸாம் நடந்திருக்கு. விசையம் அழுத்தம் பாடத்துலேருந்து உங்களுக்கு பெருசாக ஒன்றும் கேள்விகள் கேட்கவே இல்லை. 21ல் கேட்கல, 22ல் கேட்கல, 23ல் கேட்கல. வரிசையாகவே நான் கொஸ்டினை செக் பண்ணி பார்த்துட்டேன். பெருசாக ஒன்றும் விசையம் அழுத்தம் பாடத்துலேருந்து பெரிய கேள்விகள் கேட்கல. ஆனால் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் கண்டிப்பாக இதுலேருந்து கணக்குகள் வரும், கேள்விகள் வரும். ஸோ இந்த பாடத்தை நீங்கள் கொஞ்சம் நல்லா ஸ்டடி பண்ணுறது நல்லது மாணவர்களே.